ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு உணவு திருவிழாவில் மதுரை மாவட்டத்தை பற்றி சாப்பிட்றதுக்கு போகிறோம். ஏன்னா இந்த மதுரை மாவட்டம் சொன்னாலே, மதுரைன்னு சொன்னாலே வந்து அதிரும் கில்லி மாதிரி இருக்கும் சாப்பாடு. அங்கே பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது வந்துட்டு பேசுகிறது, அந்த மரியாதை. மதுரை வந்துட்டுன்னு சொன்னாலே தமிழ் சங்கம். ஸோ இந்த தமிழ் சங்கம் மதுரை, அங்கே கூட்டு குடும்பம் ப்ளஸ் வந்து உபசரிப்பு, அங்கே சாப்பாடு. ஸோ இதுக்கு வந்துட்டு மதுரைன்னு சொன்னாலே ஒரு தனி ஒரு மகுசு. எந்த இடத்துல போட்டாலும் மதுரை முனியாண்டி விலாஸ், இதை வந்து நீங்கள் பார்க்காத இடமே இருக்காது. இப்போ தான் வந்து பேர்கள் மாற்றிட்டு இருக்குது. இப்போ தான் நம்ம உணவு திருவிழாக்குள்ளே போகிறோம். ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, மதுரைனாலே சாப்பாடு, மதுரைனாலே மல்லிக்கு அடுத்தது சாப்பாடு தான். இந்த சாப்பாட்டுக்காக நாக்கை தொங்க போட்டுட்டு இருக்கிறவங்கன்ற சொல்கிறத விட ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபேன் இவங்களுக்கு இருக்கிறாங்க. என்னண்ணே வாங்கண்ணே, என்ன வேணுங்கண்ணே, அண்ணே அக்கா, அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தம் அவங்களோட உள் உணர்வு, ரெண்டாவது வந்து ஈடுபாடு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மதுரை மண். இந்த மதுரை மண்ணை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, மூங்கில் சிக்கன் பிரியாணி, மூங்கில் மட்டன் பிரியாணி, மதுரை முனியாண்டி விலாஸ். ரெண்டாவது நான் சொல்கிறேன், 150 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குற மதுரை கோம்போ முனியாண்டி விலாஸ் அட்டகாசம், கில்லி தான். மதுரைனாலே அதிரும் இல்லை இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த பாட்டி அதிரும், சிங்கப்பெண் இந்த பாட்டி. நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு வரும், வெயிட் பண்ணுங்க வருவாங்கன்னு சொன்னேன். உடனே இந்த பாட்டி என்ன சொல்லிடுது தெரியுங்களா, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, என் கடை அடைக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பாட்டி வந்துட்டு எவ்வளோ உஷாராக இருக்குது. சிங்கப்பெண் தானே. ரெண்டாவது வந்து இவங்ககிட்ட வந்து வாங்குறவங்ககிட்டலாம் வந்து க்ராஸ் செக் பண்ணுது, காசு விழுந்துடுச்சா. ஆனால் இந்த மதுரை மாவட்டம் பெண்கள் வந்துட்டு 5000 ரூபாய்க்கு வரைக்கும் இழப்பு. காரணம், வாட்ஸ்அப் மணி போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மக்களே எல்லோரும் வந்துட்டு ஒரு சின்ன உதவி, ஒரு ரிக்வெஸ்ட், யாரையுமே நாங்கள் தப்பாக சொல்லவே இல்லை. நம்ம சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு உண்டான பணம் கரெக்டாக பே பண்ணோம். பை மிஸ்டேக் ஹேப்பன், ஒரு சில இடத்துல ஹேப்பன் நடந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க உழைப்பை எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க. வருமானம் ப்ளஸ் மகளிர் குழு, இது வந்து சின்னது, ஒருத்தருக்கு மட்டும் போகாது, நிறைய பேருக்கு போகும். அந்த சாப்பாடு கொடுத்து மனசை குளிர வைக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு சில இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேன் வந்து ஸ்லோ மூமெண்ட்ஸில் இருக்கும், இல்லைன்னா ஸ்கேன் ஆகாது. ஸோ அங்கே வந்துட்டு குளறுபடிகள் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் போகிறப்ப அந்த ஸ்கேன் பண்ண, அந்த டிக் பண்ண மார்க்கை அந்த இடத்துல காட்டிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒண்டி கொளுத்தோர் உயிர் கொளுத்தோர், ஒண்டி கொளுத்தோர் உயிர் கொளுத்தோர். இந்த வாசகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த நோட் புக்கில் அந்த டைட்டில் கார்டில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நுங்கு வந்து இருக்குது. நுங்கும் பனம்பழமும், நுங்கு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பனம்பழம் சாறு, பனம்பழம் ஜூஸ் குடிக்கிறது அபூர்வம், கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மதுரை மாவட்டம் தூத்துக்குடியில் தான் இது நிறைய கிடைக்கும். அங்கேருந்து வந்து மெனக்கெடுதல் இல்லாமல் மதிப்பு கூட்டுதல் செஞ்சு இந்த இடத்துல கொண்டு வந்து விற்கிறாங்க. அதை விட ஹைலைட் வந்து இந்த பருத்தி பால் தான். இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். இங்கே பாருங்கள் லாலிபாப். இங்கே ஒரு கோம்போ அவைலபிள் 150 ருப்பீஸ்க்கு. மனம் நெகிழ்ச்சியாகவும் மனம் சந்தோஷமாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு தாராளமாக மதுரை மக்கள் வந்துட்டு பசியார கொடுக்குறாங்கன்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே காட்ட வாசகங்கள் 3. பங்கு வாங்க நுங்கு, பங்கு மீன்ஸ் பங்காளி, நுங்கு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த பருத்தி பால், வாங்கண்ணே வாங்க அக்கா, இந்த உறவு முறை. மூன்றாவது வந்துட்டு இந்த உறவு விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த வாசகம் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து சொன்னால் விளங்காது. நம்மளோட உறவு மதுரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும்
விடுபடக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு அந்த வாசகத்தை எழுதியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த மதுரை முனியாண்டி விலாசும் சரி, மூங்கில் பிரியாணிக்காக மணிக்கணக்கில் உக்காந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? நானும் அதே கேஸு தான். நேற்று நான் வந்தேன், கிடைக்கல, போயிட்டேன். இன்றைக்கி எப்படியாச்சும் சாப்பிட்டே போகணுன்றதுக்காக தான் உக்காந்துருந்து வீடியோ பண்ணுறேன் நான். மதுரை முனியாண்டி விலாஸ் முட்டை, இங்கே பாருங்கள் பிரெட் அல்வா, அந்த பக்கம் வந்துட்டு என்னது லாலிபாப்பு, தயிர்ச்சா, அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி, தென் கத்திரிக்காய் அண்ட் அனதர் ஒன் ஐட்டம். இதெல்லாம் சேர்ந்தது தான் 150 ரூபாய். மக்களே கில்லி மாதிரி பேசும். திஸ் இஸ் சீரக சம்பா ரைஸ். என்ன ஒரு வித்தியாசம்னா, இவங்களோட செஃப் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு செஃப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, எந்த இடத்துலையும் we can't able to see that onion and tomato are some of the ingredients. We can see the flavor. We can see the flavor in the rice and color, natural color. There is no add on the additional color. எவ்வளோ எடுத்தாலும் சரி, அவங்க எது பண்ணாலும் சரி, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு பிளேட் கொடுக்குறப்ப இங்கே ஏதாச்சும் தேன்படுமான்னுட்டு இல்லை. ஸோ அதுலேயே வந்து இவங்க கலக்கிட்டாங்க. இந்த பாட்டி செய்கிற அட்டகாசம் வந்து இருக்குது பாருங்கள். இதுதான் நுங்கு ஜூஸ். நுங்கு ஜூஸை வந்து நுங்கை வந்துட்டு பதப்படுத்தி அரைச்சி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இது கூட வந்து இந்த நன்னாரி விதை இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கிடைக்கவே கிடைக்காது, லேட்டாக கிடைக்கும். ஒன்ஸ் இன் அ மூன், ப்ளூ மூன் சொல்லுவாங்களே, அதுதான் கிடைக்கும். சத்து நிறைந்தது. இவங்க 2 பேர் பார்ட்டிஷன். இந்த பாட்டியம்மா பாதி, இவங்க பாதி. ஸோ இந்த இடத்துல நிற்கிறப்ப தான் சொன்னாங்க, நீங்கள் அந்த பக்கம் நில்லுங்க, ஏன்னா நான் பிரியாணிக்காக வந்திருக்கிறேன் இல்லையா. ஸோ அதனால தான். மக்களே, இந்த பருத்தி பாலை சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். 30 ரூபா தான், ஜஸ்ட் 30 ருபீஸு. இந்த மதுரை முனியாண்டி விலாஸ் சாப்பாடு வந்து 150 ரூபா காம்போ. மூங்கில் பிரியாணி வந்து ஒரு சீக்ரெட்டு. எந்த நேரத்துக்கு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. மக்களே, நீங்கள் வந்து மூங்கில் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா, இந்த மதுரை மாவட்டம் போனீங்கன்னா, ப்ளீஸ் கோ 3:30, பிட்வீன் 2:30 அண்ட் 3:30க்குள்ளே நீங்கள் போங்க. ரெடியாக சுட 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 கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி போகிறது இருந்தாலும் வேறு கவுண்டர்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டு ஒன்று செக் பண்ணி பாருங்கள். மூங்கில் பிரியாணி அபாரம், அட்டகாசம், அதிருது, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இட் இஸ் ஆனஸ்ட். சல்யூட் டு தி உமென்ஸ். செய்கிற செஃப்க்கு ஒரு சல்யூட்டு. அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது திரும்ப கிடைக்குமானா கிடைக்காது. இந்த உணவு திருவிழாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ மக்கள் எல்லாருமே இந்த பயன்படுத்திக்கோங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் லீவ் தான். ஸோ நான் பார்த்த 50 ஸ்டாலில் ஒரு 4-5 ஸ்டால் மட்டும்தான் நான் ஒரு நாளைக்கு போயிட்டு சாப்பிட்டுருக்குறேன். அதை நான் உங்கள் கூட ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டாலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு நான் போட்ட வீடியோ ரைட்டு ராங்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. காரணம், ஐ எம் எ சோஷியல் ஒர்க்கர். டு கண்டக்ட் டியூஷன் ஃபார் 23 years. We support 150 children to stand behind them, to support them to enter into the college. They complete the graduation through us. நான் ஒரு என்ஜிஓ மூலயமா இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அது கொரோனாவுக்கு வந்த பிறகு, அந்த லாக்டவுன் ஆன பிறகு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதை எடுத்து நடத்தினவருக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு இது. அவருக்கு வந்து கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க, தொடங்கிறது தான் ஐயா கஷ்டம், தொடங்கிறது கஷ்டம், முடிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இத்தனை பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து பட்டதாரி ஆக்கியிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நான் இந்த சம்பளம் கொடுத்தேன். ஆனால் உங்களுடைய ஆத்மார்ந்த பணி மேலும் மேலும் செழிக்கணும், விட்டுக்கூடாது. உங்கள் மூலயமா ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டார்.
நான் இவ்வளோ நாள் சொல்லலை, யார்கிட்டேயும் எந்த விதமான பணமும் இதுவோ நான் கேட்கல. பட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஷார்ட்ஸ் டுடே. மக்களாகி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் 2800 மணி நேரத்துக்கு மேலே இருந்தேன். என்னால் அடிக்கடி வந்துட்டு நேரத்தை செலவு பண்ணி இந்த மாதிரி காணொளி போடுறது கொஞ்சம் சிரமம். அது எப்போனா எக்ஸாம் டைம் வந்துடுச்சுன்னா இந்த காணொளியை போட மாட்டேன். மக்கள் எல்லாருமே வந்து ஏழ்மை விளிம்புக்கு கீழே இருக்கிறவங்க தான் படிக்க வராங்க. படிப்புன்றது வந்துட்டு திருட முடியாத ஒரு சொத்து. அதை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஐயா, உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, காசு இல்லை. இந்த லாங் வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக உங்கள் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அது மூலயமா மாண்டிஷன் ஆச்சுன்னா எங்கோ கண்ணுக்கு தெரியாது இருக்கிற நம்ம உறவுகள், நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு கிடைக்க வசதியாக இருக்கும். இந்த உதவி என்ன வார்த்தைகளையும் சொல்லி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தயவு செஞ்சு இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Through this channel, without knowing, any one of the child will be benefit to go to the college. அவங்களோட குடும்பம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு படிப்பு ஒரு கூரை இல்லையா? நன்றி. பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த காணொலியில் நான் சொல்கிற அனைத்துமே உண்மை. பாருங்கள், மணி அடிப்பான். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் மணி ஓசை வரும் முன்னே. யானை பின்னாடி தான் வரும், மணி ஓசை முன்னாடி வரும். பட் இவங்க வந்து மூங்கில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு மூங்கில் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. அட்லாஸ்ட் மூங்கில் பிரியாணி வந்துடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் இட். அந்த மூங்கிலை பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு சூடு. அதுக்குள்ளே ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதோட மூங்கில் சத்தும் சரி, இந்த மூங்கில் வாசமும் சரி. மூங்கில் வந்துட்டு மூங்கில் அரிசியெல்லாம் இருக்குது, ரொம்ப திடகாத்திரமானது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்தது கிடையாது, எங்கே விளைவிக்கும்னு தெரியாது. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்குறாங்க. அந்த பேஸ் பண்ணி தான் இந்த மூங்கிலோட இது இன்வென்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது நல்லா இருக்குது. ஒரு ஆரோக்கியமானது, அதிர்ஷ்டமானதுன்னு சொல்லலாம். இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் எந்த இடத்துலலாம் இருக்கோ அங்கே வந்து சுவை அதிகம், அன்பு அதிகம். ஸோ மக்களாக நீங்கள் எல்லோரும் இந்த உணவு திருவிழாவுக்கு போனீங்கன்னா மதுரை மாவட்டம் என்ற ஸ்டாலை மிஸ் பண்ணாமல் இந்த மூங்கில் பிரியாணியும் மதுரை முனியாண்டி விலாஸ் பிரியாணியும் சாப்பிட மறந்துடாதீங்க மக்களே. காரணம் என்னென்னா, திரும்ப நான் சொல்கிறேன், ஓசி சாப்பாடு சும்மா கொடுத்தான், இவனுக்கு ஆட் பண்ணுறான், நத்திங் டூயிங். காசு கொடுத்து செலவு பண்ணி தான் சாப்பிட்டுட்டு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஒரு ரிவ்யூவே இருக்கும். பட் இந்த கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒன் டே வேஸ்ட் பண்ணி கிடைக்காம போய் மறுநாள் தான் எனக்கு தோணுச்சு இதை நம்ம எடுத்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் வெள்ளம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் போனீங்கன்னா இந்த கவுண்டரை மிஸ் பண்ணிடாதீங்க, பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, இந்த ஷார்ட்ஸ் டுடே as much as possible please forward and tell me the truth comment. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, மிக முக்கியமாக இந்த உணவு திருவிழா இருக்கிறப்ப யாரெல்லாம் போகிறீங்களோ போகலையோ தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த மதுரை மாவட்டத்துக்கு இந்த கவுண்டருக்கு போங்க. அட்டகாசம், ரேட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த மூங்கில் பிரியாணி வந்துட்டு சாப்பிட மறந்துடாதுங்க. வீட்டுக்கு பார்சல் கூட கொண்டு போகலாங்க. இந்த சூடு மோர் தென் அவர் வந்துட்டு தாங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த பெண்மணி வந்து வாழை இலையை கையில் பிடிச்சிட்டு எடுக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூடு இருக்குன்றத தெரியுது. எனக்கு பேசுகிறப்ப என்னோடய பிளேட் வரத்துக்கு இருந்துட்டு சூடு ஆறிட போகுது. நான் பேசிடலாமான்னு பார்த்தேன், என்னை வந்து நகரவே விடவே மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு என்னை சுற்று போட்டுட்டாங்க. என்ன செய்ய மக்கா, ஒன்றும் செய்ய முடியாது. மதுரைனா என்ன சும்மாவா, அதிருதுலன்றாங்கல்ல. வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்கய்யா, என்ன சொல்கிறது.
மதுரை மக்களே நீ வாழ்க, உங்களுடைய சுகம் வாழ்க, உங்களுடைய சர்வீஸ் வாழ்க. பிரியாணி கொடுத்த தாய் தந்தையர் யாராக இருந்தாலும் அம்மணிகள் அனைவருக்கும் இந்த காணொளி நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். காரணம் என்னென்னா, திரும்ப நான் இவங்களை பார்ப்பேனான்னு தெரியாது, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. நான் பெற்ற இன்பம் வையகம் பெற இண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். மக்களே, அதிருது அதிருது கில்லின்னு சொல்கிற மாதிரி இந்த மதுரை மாவட்டம் மதுரை முனியாண்டி விலாஸ் ப்ளஸ் மூங்கில் பிரியாணி, இந்த லாலிபாப், பனம்பழம் ஜூஸு, நுங்கு ஜூஸு, அட்டகாசமான நாள், மறக்க முடியாத நாள். இந்த என்ஜாய்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இத்தனை வாட்டி சொல்கிறேன். லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க. இதில் இருக்கிற பிழைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த லோக்கலில் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சேர்ந்தே போய் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது சொல்லிக்க வார்த்தைகளே இல்லைங்க. திரும்பவும் நான் இங்கே பார்க்க போகிறோமோ கேட்க தான் முடியும் இல்லையா? அதனால் மனதளவில் ஒரு ரிக்வெஸ்ட்டு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய லாங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திஸ் வில் பி ஹெல்ப் ஃபார் அ புவர் சைல்ட் எஜுகேஷன் பர்பஸ். இட் இஸ் அன் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அதுதான் நான் சொல்லுவேன். திரும்பவும் இந்த பிரியாணியோட சீக்ரெட்டை இவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் செய்யலான்னு சொன்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் டெக்னிக், இதெல்லாம் போய் கேட்குறீங்களாண்ணே. நன்றி, வணக்கம்.